ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Pearl City Blossoms. இன்றைக்கி திணை சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு அந்த சேமியா அதில் போட்டுட்டு 2 நிமிஷம் நம்ம அதை ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கிறலாம். இது வந்து காரமாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம், இல்லை தேங்காய் ஜீனி போட்டு இனிப்பாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி காஞ்சது நம்ம தண்ணியை வடித்து வச்சுருந்த சேமியாவை எடுத்து ஒரு 8 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துட்டு அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா உதுத்து விட்டு நல்லா ஆற வச்சுக்கிறலாம். நல்லா ஆறுனது தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும் நமக்கு. அது இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாய், ஒரு வத்தல் சேர்த்து வதங்கினதும் அது வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு அதன் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, குடமிளகா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கிறலாம். அதன் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த சேமியாவும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கிண்டிக்கிறலாம். இப்போ நமக்கு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.